வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா மண் வளத்தை பற்றி தான் பார்க்குறோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா விவசாயம் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கிறீங்க? 20 ஆண்டு காலமாக நீங்கள் விவசாயம் செஞ்சுட்டீங்க. என்னென்ன பயிரெலாம் செய்கிறீங்க? விவசாயம் குச்சி வச்சுருக்கோம். குச்சி உளுந்து வச்சுக்கிறீங்க. கொள்ளு கூட வச்சுருக்கிறோம். கொள்ளு நம்ம பண்ணுறீங்க. மெயினாக வந்து குச்சி அதிகமாக வச்சுக்கிறீங்க. ஏன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மகசூல் இப்போ போடுறீங்க இல்லையா, நல்ல பயிர் செஞ்சுருப்பீங்க. அப்போ என்ன மகசூல் வருங்க? ஃபஸ்ட்டில் மகசூலெலாம் ஒரு நல்லா கிழங்கு பெருசாக நல்லா வந்துச்சு. எதனால் வந்துச்சு அது? இப்போ எருவு இது மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு எருவு உரம்லாம் போட்டிங்களா? உரம் போட்டீங்க, எருவும் போட்டதுனால நல்ல மகசூலும் வந்துச்சு. இப்போ மகசூல் அதிகமாக வருதா குறையுதா? குறைஞ்சிடும். இப்போ எருவும் கம்மியாக இல்லை, எருவு போடுறது இல்லை. உரத்தை அள்ளி நம்ம அதிகமாக போட்டால் கிழங்கு அதிகமாக நல்லா பெருசாக வந்துருன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அள்ளி ஒரு 2-3 பயிருக்கு அது மாதிரி போட்டு உரத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதிகமாக கிழங்கு நல்லா வரும்னு சொல்லிட்டு கிழங்கு வரல. ஏன் வரல நினைச்சா யோசிச்சுக்கிறீங்களா? அதான் அந்த உரத்துக்கு உரம் போட்டது ஃபால்ட்டு தான். உரம் போட்டு மண் இல்லையா? இப்போங்க நம்ம மண்ணில் வந்து மண் வளம் அங்கக கரிமச்சத்துன்னு ஒன்று இருக்குதுங்க. அது நல்லா இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற உரத்தை என்ன பண்ணும் சார், அந்த உரத்தை செடிக்கு எடுத்து கொடுக்கும். அந்த அங்கக கரிமச்சத்து கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் எவ்வளோ உரம் போட்டாலும் சரி எடுத்து கொடுக்க கொடுக்காது. லிமிட் போட்டுறாது. அது என்ன பண்ணுவோம், மண்ணே கெட்டு போச்சு. வேற சோளத்தட்டே வந்து வச்சா கூட வரமாட்டேங்குது. அந்த மாதிரி அதுக்கு என்ன காரணம்னா, அதனால என்ன பண்ணிட்டேன், எதுவும் வரலதுனால 2-3 வருஷமா கரம்பாவே போட்டீங்க. எதுவுமே வரல, உரம் போட்டாலும் எதுவும் வரல அப்படின்னு விட்டீங்க இல்லையா? செலவு பண்ணி உரம் போட்ட காசு வரமாட்டேங்குது. அதனால கரம்பாவை போட்டேன். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை வச்சுங்க, என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் என்ன சொல்கிறாரு? அவரு பிளட் செக்அப் பண்ணுங்க, யூரின் செக்அப் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம காட்டில் வந்து பயிர் வெள்ளம் நம்ம என்ன பண்ணுங்கய்யா, மண்ணையும் தண்ணையும் என்ன பண்ணணும், பரிசோதனை பண்ணணும். பரிசோதனை பண்ணும்போது என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணில் வந்து வளமையான மண்ணா வளமற்ற மண்ணாங்கிறத பார்க்குறத பார்த்தீங்கன்னா அங்கக கரிமச்சத்து என்ன அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மண்ணில் என்னென்ன சத்து இருக்குது, என்னென்ன சத்து இல்லை, அதெல்லாம் தெரியுமா? அப்போ நம்ம மண் ஃபஸ்ட்டு வளமையாக இல்லை, நம்ம என்ன பண்ணணுங்க, அதை வளமையாக மாற்றணும். இந்த வளமையாக மாற்றினா தான் நீ கொடுக்குற சத்தை வந்து செடிக்கு எடுத்து கொடுக்கும். இந்த வளமையாக மாற்றினா என்ன பண்ணணும்னா, தக்க பூண்டு, சனப்பை, பூனைக்காளி, நரிப்பை, இது மாதிரி பலதானி விதைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, விதைச்சி விட்டு மழைக்கு விழுதுங்க அப்படின்னா அங்கக கரிமச்சத்து என்ன பண்ணும், கொஞ்சம் அதிகரிக்கும். இப்போ அதிகரிச்சதுன்னா என்ன பண்ணாது, நீ கொடுக்குற உரத்தையும் செடிக்கு எடுத்து கொடுக்குற வேலையை அது செய்யும். இப்போ அங்கக கரிமச்சத்து அது குறைஞ்சி போனதுனால நீ என்னத்தை உரத்தை போட்டாலும் எடுத்து கொடுக்குமா? எடுத்து கொடுக்காது. இப்போ உரம் என்ன பண்ணும், கீழே தான் கிடக்கும். ஒன்று கீழே போவோம், இல்லை மேலே போவோம், இல்லை மண்ணிலே இருந்து என்ன பண்ணோம், மண் வந்து கெட்டு போயிடுது. நம்ம என்ன பண்ணுங்க, மண்ணையும் தண்ணியும் பரிசோதனை செஞ்சு அதன் அடிப்படையில் என்ன பண்ணணும், உரத்தை பிரித்து போடணும். ஒரே டைமில் பரிசோதனை செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நன்மைகள், மண்ணுடைய வளம் கூடும், அதுக்கடுத்து உரச்செலவை குறைக்கலாம், மகசூலை அதிகப்படுத்தலாம். மண் வளத்தை என்ன பண்ணலாம், நம்ம எதிர்கால சந்ததி வைக்கிற மண்ணையும் தண்ணையும் நல்லதாக கொடுக்கலாமா இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இந்த மண் பரிசோதனை நிலையம் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம மண்ணை கொண்டு போய் பரிசோதனை செஞ்சுட்டு அதன் அடிப்படையில் வந்து உரத்தை வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. நம்ம அதை கொண்டு போய் பண்ணாமல் என்ன பண்ணலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த உரத்தை போட்டோம்னா செலவு குறையும். ஓகேங்களா? நம்ம எவ்வளோதான் அள்ளி வர மாட்டாலும். நீங்கள் இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இப்போ பரிசோதனை செஞ்சுக்கிறீங்களா? செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் இப்போ வெறும் இருக்கிற எருவு மட்டும் உடனே கொட்டிக்கிட்டு. ஐயா, இதை பார்த்துருக்கிற அனைத்து விவசாயிகளும் ஒரு அன்பான வேண்டுகோளுங்கய்யா, எந்த ஒரு பயிர் செய்வதற்கு முன்னாலையும் நம்ம மண்ணையும் தண்ணையும் பரிசோதனை செஞ்சுக்குங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம உரத்தை போடணும். அப்போ உரத்தை போடுறதுக்கு முன்னால் மண் வளமாக இருக்குதா வளமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். மண் வளமையாக இல்லைன்னா அதை வளமைப்படுத்துறதுக்கு உண்டான தொழில்நுட்பத்தை கையாளணும். இப்போ தக்க பூண்டு, சனப்பை, புனைக்காளி விதை, நரிப்பயிறு, பலதானி விதை, இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம்மா பூ பூக்கும் தன்னத்தில் மடக்கி உழுவலாம். அதுக்கடுத்து நம்மகிட்ட தொழு உரம் இருக்குது, மாட்டுச்சாணி, ஆட்டுச்சாணி, இல்லை எருமைச்சாணி, எந்த சாணி இருந்தாலும் சரி, நல்லா மக்கி போன சாணியை போட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மண் வளத்தை கூட்டலாங்க, அங்கக கரிமச்சத்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம மண்ணில் வந்து தேவையான சத்து இருந்துச்சுன்னா அந்த சத்தை விட்டுட்டு அது இப்போ என்ன பற்றாக்குறையோ அந்த சத்தை போட்டால் போதுமானது. அதே மாதிரி நுண்ணூட்ட சத்தை நம்ம போடணும். நம்ம மெயினாக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மட்டும் போட்டால் மட்டும் போதாது, கொஞ்சம் நுண்ணூட்ட சத்துன்னு தேவைப்படும். அப்போ தான் அந்த குறும்பை கொட்டுறது, பூ கொட்டுறது,
பழம் வந்து ஷைனிங்காக வரதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு பங்கு அளிக்குது. எனவே இந்த பார்த்துருக்க அனைத்து விவசாயிகளும் வருடத்தில் ஒரு முறையாவது மண்ணையும் தண்ணியும் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் நம்ம மண்ணுக்கு தண்ணிக்கு என்ன பயிர் வருமோ அதை சாகுபடி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.